ஹாய் ஹரிதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் லீவ் பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். எப்போ ஸ்கூல் வைக்க போகிறாங்கன்னு தெரியலையே. 14ஆம் தேதி தான் சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன சந்தேகம்? அதை பற்றி தாண்டி யோசிச்சுட்ருக்கேன். ஏன் 14ஆம் தேதியே ஸ்கூல் திறக்கணும்? ஒரு 30ஆம் தேதி இல்லை 1ஆம் தேதி கூட திறக்கலாம்ல. உனக்கு என்ன அடுத்த மாதம் ஸ்கூல் திறக்கணுமா? அப்படி தான் தோணுது. தோணும் தோணும். கோனை சூப்பர் கோனை குல்ஃபி சாக்கோபார் கோனை குல்ஃபி. உங்கள் 2 பேர் ஆசைப்படியே ஐஸ் கடைக்கு வந்தாச்சு. ஹரிதா, உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை வாங்கிக்கோ. நான் சாக்கோபாரே வாங்கியிருக்கேன். உனக்கு என்னடா வேணும்? எனக்கு பூஸ்ட் ஐஸ். ஏண்டா சாய், உனக்கு பூஸ்ட் ஐஸ்லாம் வாங்கி வந்துக்கிறேன். ஒரு பூஸ்டடாக ஒரு பாட்டு ஒன்று பாடேன்டா. பாட்டா? பாட்டு வேணா கதை சொல்லட்டா? சரி, நல்ல கதையாக அதை நான் சொல்லு. நான் கூல் கேம்புக்கு போனேன்ல, அங்கே ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் சொல்லட்டா? ஏன்டா இத்தனை வாட்டி கேட்குற? சொல்லாண்டா. ஒரு மீனவர் குளத்துல ஒரு நிமிஷம். இப்படி வீட்டு வாசலே என்ன கதை சொல்லுவேன்? வாடா பெட்ரூம் போகலாம், ஐஸ் வேறு உருகுது. போயிட்டு ஏசியை போட்டுன்னு போவோம். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு மீனவர் குளத்தில் நாயனாருன்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாரா, பெரிய சிவபக்தராம். தினமும் மீன் பிடிக்கிற ஒரு மீன் கிடைச்சாலும் அதை சிவனுக்கு படைச்சிருவாராம். ஒரு நாள் போனப்ப மீனே கிடைக்கலையாம். 1 மணி நேரம் சுற்றி வந்து நின்றாராம். அதுக்கப்புறம் ஒரு தங்க மீன் கிடைச்சிடான். அந்த தங்க மீனையும் அவர் படைத்திட்டார். சிவனுக்கு படைச்சதுனால சிவன் கண்ணுக்கு முன்னாடி உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டாராம். நான் எப்பயுமே உங்கள் திருப்பாதத்துக்கு கீழே தான் இருக்கணும்னு சொன்னப்ப உனக்கு ஏதாச்சும் ஒரு திருப்பாதத்துக்கு கீழேயே நான் இருக்கணும்னு சொன்னாராம். அப்போ சிவன் நீ என் மேலே ரொம்ப அதிபக்தராக இருக்க, அதனால் உனக்கு நான் அதிபத்த நாயனார் என்ற ஒரு பேரை தரேன். எப்பயுமே உன்னை மக்கள் அதிபத்த நாயனார் உன்னையும் வச்சு வணங்குவாங்க. உன்னோட புராணம் எந்த காலத்துலேயும் இருக்குன்னு சொல்லிட்டு சிவன் நீடூழி வாழ்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். என்னடா நீ தான் ஷார்ட் ஆகுறனா? உன் ஸ்டோரியும் ஷார்ட் ஆகுது. நான் ஷார்ட்டாக இருக்கேனா? இந்த பாரு, நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன். இவன் இப்படியே குச்சிட்டு இருக்கட்டும், கதையெல்லாம் முடிஞ்சிச்சுல, வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம். என்னை விட்டு போகாதீங்க, உங்களுக்கு வயிறு வலிக்கும். பாய், நாளைக்கு சந்திப்போம். விட்டு